இல்லறத்தில் இருந்து கொண்டே சன்னியாசியாக வாழ்ந்த நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் முதலாவதாக பாடப்பெற்ற திருநீலகண்ட குயவன் நாயனார். தில்லையில் வாழ்ந்து வந்த ஒரு சிவனடியார். சிதம்பர நடராஜரின் மீது அதீத பக்தி கொண்டவர். இவரோட இயற்பெயர் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஏன்னா இவர் எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு திருமணம் ஆன பிறகும் அவர் வேறொரு பெண்ணு கூட தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ அவங்க மனைவிக்கு தெரிஞ்சு அதை கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற உண்மையை சொல்றாரு. மனைவி உடனே இனி எம்மை தீண்டேல், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிடுறாங்க. அவர் எம்மை என்பதனால் மற்ற மாததமே எம் சிந்தையிலும் தீண்டேல் சொல்லிட்டு அவர் இளமை காலத்தில் எடுத்த சத்தியத்தை முதுமை காலம் வரை காப்பாத்திட்டு வராரு. 2 பேரும் மண்பானம் செஞ்சிருக்கிறது தான் அவங்களோட தொழிலா இருக்குது. அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு சிவனடியார் ஒரு திருவோட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்ப வர வரைக்கும் இதை பத்திரமா வச்சுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போவாரு. சிவனடியார் திரும்ப வந்து திருவோட்டை கேட்கிறாரு. திருவோட்டை காணாம போயிடுது. 2 பேரும் திருடிட்டீங்க என்னோட திருவோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் சொல்றாரு. அதுக்கு இல்லன்னு 2 பேரும் மறுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் கைய பிடிச்சிட்டு இந்த குளத்துல மூழ்கி எழுந்து ஊர் மக்கள் முன்னாடி சத்தியம் பண்ணுங்கன்னு சிவனடியார் சொல்லுவாரு. அப்பதான் அவங்க இளமை காலத்தில் பண்ண சத்தியத்தை ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாங்க. உடனே சிவனடியார் சொல்லுவாரு. அப்படின்னா இந்த குச்சிய புடிச்சிட்டு 2 பேரும் மூழ்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் குச்சிய புடிச்சிட்டு மூழ்கி எழுவுறாங்க. அவங்க சத்தியம் பண்ணும்போது எந்த வயது, எந்த உடையில் இருந்தாங்களோ அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்பொழுதுதான் எம்பெருமானும், அம்மாவும் காட்சி குடுக்குறாங்க. நீங்க இந்த இளமை காலத்தை முழுவதுமாக அனுபவிச்சுட்டு எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க.